வணக்கம். முத்திரை மருத்துவத்துல நாம இன்னைக்கு மார்கழி மாதத்தின் 2வது நாள்ல நாம பார்க்க போறது அப்படின்னா ஆசீர்வாத முத்திரை. இந்த ஆசீர்வாத முத்திரை அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகள்ல வணக்க முத்திரை அல்லது அஞ்சலி முத்திரை, அந்த ஆத்மாஞ்சலி முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரையில வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு அப்படியே உங்க கைகளை விரித்து இப்படி உங்க பக்கவாட்டுல சோழர் பக்கத்துல 2 பக்கத்துல வச்சுக்கிறீங்க. அதிகபட்சம் அந்த கால் வரைக்கும் போகலாம். சரிங்களா? சோ இப்படி வச்சு அப்படியே அமைதியா உட்காந்துக்கிறீங்க. இந்த ஆசீர்வாத முத்திரையை செய்ய 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 உங்களுடைய உள்ளங்கைகள்ல குறுகுறுப்பு தன்மை ஏற்பட தொடங்கும். இந்த குறுகுறுப்பு தன்மைங்கிறது என்னன்னா, இந்த பிரபஞ்ச ஆற்றலுடைய சக்தி எல்லாம் கிரகிக்கக்கூடிய தன்மை. அது கிரகிச்சு என்ன பண்ணும், அப்படியேவும் உள்ளுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள சக்தி நிலைப்பாட்டை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம, இந்த உள்ளங்கையில வரக்கூடிய சக்தி நிலைப்பாடுங்கிறது எங்கும் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல எல்லாம் வியாபிச்சு, அப்படியே இந்த வீடு, வாசல் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாமே சக்தி நம்ம உள்ளங்கை வழியாக ரிவர்ஸா மறுபடியும் பதிவாகப்படும். அப்போ நீங்க இப்படி வைக்கும்போது ஒரே நேரத்துல 2 நிகழ்வு நடக்கும். ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கும். இன்னொரு நிகழ்வு என்னன்னா, பிரபஞ்ச ஆற்றலை வெளியே கொடுக்கும். அப்படி வெளியே கொடுக்கறதுனால, நாமளும் நலமாக இருந்து, நம்மை சுற்றி இருக்கவங்களும் நலமாக இருந்து, நம் வீடும் எல்லாமே நலமாக இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான முத்திரை இந்த முத்திரை. இந்த முத்திரையை இப்படி செய்யும்போது உங்க கை வலிச்சிருச்சு அப்படின்னா, நீங்க மறுபடியும் கைகளை சுருக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி முத்திரையை வச்சுக்கலாம். ஸோ இந்த முத்திரையை அடிக்கடி செய்ய நீங்க. நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ரிலாக்சேஷன் வேணும்னு தோணுது அப்படின்னா, நீங்க இதை வச்சு ஆரம்பிச்சு இப்படி முத்திரையை எடுத்துட்டு ஒரு மணி முடிக்கும்போது முடிச்சிடணும். இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கிறீங்க. இந்த சோல் 2 வலிச்சது அப்படின்னா நீங்க இறக்கிற வேண்டியதான். அந்த மாதிரி நீங்க இந்த முத்திரையை செய்ய 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 என்ன ஆகும்னா, மன வலிமை, மன உறுதி, மன அமைதி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பஞ்சபூத ஆற்றலையும் ஒருங்கிணைத்து பிரபஞ்சத்தில் அனைத்து கேலக்சியையும் ஒருங்கிணைத்து வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த ஆசீர்வாத முத்திரைகள். ஸோ இந்த ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய, அதாவது அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதம் பயன். இப்படி ஆசி வழங்கக்கூடிய இந்த முத்திரை அப்படிங்கிறத நிறைய குருமார்கள் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய யோகிகள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு உட்காந்துருப்பாங்க. அவங்க போட்டோவே இப்படித்தான் இருக்கும். அப்போ இது அவர்களுக்கான மட்டும்தானா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைத்தன்மை இருக்கிறது. அந்த இறைத்தன்மை நம்மளை ஆசீர்வதிப்பதாக நாம் உணரக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த ஆசி முத்திரை அப்படிங்கிறது. ஆசீர்வாத முத்திரை. அடுத்தவர்களுக்கு வாழ்த்து கூறக்கூடிய முத்திரை கூட நீங்க பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்க ஆசீர்வாதம் வழங்க போறீங்க. அனைவரையும் வாழ்த்த போறீங்க. அப்படி வாழ்த்துவதற்காக வச்சுக்கிறீங்க. இப்படி வச்சுட்டு உங்க மனசுக்குள்ள அற்புதமான பிரபஞ்சமே எனக்கு கொடுத்த நல்வாழ்விற்கு மிக்க மிக்க நன்றி. நான் மேலும் மேலும் மேம்படுவதற்கான கற்பனைப்பாட்டை செய்வதற்கு உனக்கு போராடக்கூடிய நன்றிகள். இன்னும் என்னவெல்லாம் வரம் கொடுத்து என்னை உருவாக்கணும் இருக்கிறாயோ அந்த வரத்திலெல்லாம் நான் பெறுவதற்காக நீ எனக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பினை நான் பெற்று நலமாக வளமாக வாழ்வதற்கு என்னுடைய அன்பும் அருளாசியும் எப்போதும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிட்டு நீங்க அப்படியே அமைதியா உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த ஆற்றல் எல்லோருக்கும் கிடைப்பதாக இருக்கணும். இப்படி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வதற்கு இந்த ஆற்றல் முத்திரை வைக்கலாம். அப்ப எவ்வளவு நீங்க அமைதியா உட்காந்துருக்க கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, இந்த கையில நீங்க வச்சு உட்காந்துட்டதே தெரியாத மாதிரி உடலே லேசானது மாதிரி மாறிடும். அப்படியே மிதக்கிற மாதிரிலாம் மாற சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் உங்க கைகளுக்குள்ள பிரபஞ்ச ஆற்றல் அதிகமா வந்த உடனேவும் நீங்கள் போய் யாரையாவது ஒருத்தரை ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்க லேசா தொட்டா கூட அவங்களுக்கு சரியாயிருக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவங்களே சொல்லுவாங்க, இவர் கைப்பட்டாலே நமக்கு நல்லா இருக்குன்னு. இப்போ ஹீலிங் பண்றவங்க எல்லாம் இந்த முத்திரை அதிகமா பிடிக்கலாம். இப்ப மருந்தில்லா மருத்துவம் பார்க்கக்கூடிய அனைவருமே இந்த முத்திரை நிறைய பிடிக்கலாம். இப்ப எல்லோருக்குமே உபயோகமான விஷயம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எளிமையான முத்திரை. இதை உட்காந்துக்கலாம் பண்ண முடியல பார்க்கலாம். படுத்துட்டு கூட நீங்க உடல்நிலை சரியில்லாத இருப்பீங்க. அவங்க எல்லாம் படுத்துட்டு இப்படி கையை நீங்க வச்சுட்டு கூட நீங்க முத்திரையை செய்யலாம். வலி எடுக்கும்போது ஆரம்பத்துல இறக்கிங்க. போக போக இந்த முத்திரையுடைய ஆற்றல் உடல் முழுக்க பரவி உங்களை பேராற்றல் மிக்க மனிதராக மாற்றுவதற்கான வாய்ப்பா இருக்கும். அதனால இந்த மார்கழி மாதத்துல மறக்காம செய்யணும். மார்கழி மாதம் முழுக்க உங்களுக்கு பிரபஞ்ச சக்திங்கிறது மிக பிரம்மாண்டமா வந்துட்டு இருக்கும். இந்த சக்தியை கிரகிச்சு அதை நீங்கள் செயல்படுத்துவதற்காக இந்த முத்திரையை பயன்படுத்தி நீங்க மேம்படுவதற்கு கண்டிப்பாக இந்த முத்திரை இதுல முழுமையா சொல்லியிருக்கிறேன். மேலும் இது சார்ந்த விஷயங்களை நீங்க அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா வெற்றி செய்ததுக்கு அப்புறம் அதை கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதன் மூலமாக மற்ற அனைவரும் பார்த்து நாமும் வளம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னும் நல்ல பதிவு சந்திப்போம். குருவே நம, தந்தையே நம.